ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பருப்பை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சு முடித்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் இல்லைனா கட்டி பெருங்காயம் போடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூள், கொஞ்சமாக தேவைக்கு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாங்க, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு வெங்காயம். இப்போ ஒரு 3 பேர் இருந்தோன்னா ஒரு 4 இல்லை 5 கத்திரிக்காயும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இதை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா கலக்கிடலாங்க. கலக்கிட்டு குக்கர்லேயே வந்து ஒரு 3 விசில் நம்ம விட்டுலாங்க. விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரண்டி போட்டு இப்படி மசிச்சிடலாங்க. மசித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்து இன்னும் ஒரு கொதி விட்டோன்னா கொத்தமல்லி போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தானது.